தாவேக்கா மேலே இவங்க வந்து புதுசாக வந்திருக்காங்க குழந்தைவங்க அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி விஜயகாந்தை நம்ம ஒரு கட்டத்து மேலே அரசியல் மோகத்திலேருந்து வெளில கொண்டு வந்தோமோ அதேமாதிரி விஜயை மாற்றிடுவோம், இந்த மாதிரி கேலி கிண்டல்களுக்கு அவர்கள் ரசிகர்களோ வாக்காளர்களோ மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? விஜயை வந்துங்க இந்த விஷயத்தில் அனுபவம் இல்லை, அவருக்கு வந்து கட்சி நடத்த தெரியல, அப்படி இப்படின்னு நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். அவர் ஒரு வழியில் நடத்திட்டு இருக்கார் அந்த கட்சியை. மாமூலாக வந்து தழைய வேஷ்டி கட்டிக்கின்னு டவலை இழுத்து விட்டுக்கின்னு வெள்ளையும் சொல்லியுமா அரசியல்வாதினா இப்படின்னு ஒன்று வச்சுருக்குறோம் இல்லையா, அதெல்லாம் உடைச்சிட்டு இருக்கிறார் அவர். ஒரு மணி நேரம் மைக்கை பிடிச்சிக்கின்னு பேசணும் அதெல்லாம் கிடையாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டே இருப்பார். இவங்க என்னன்னா நம்ம பழகி இருக்கிறதால என்ன இப்படி பண்ணுறாரு, என்ன இவர் வந்து இது பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய்கிட்ட யாரும் போக மாட்டேன்றாங்க, 2 வருஷமாக கூவி ஆட்சியில் பங்கு தரேன்றார், யாருமே கிட்ட போக மாட்டேன்றாங்க, காரணம் என்ன அப்படின்றாங்க. உண்மையான காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற சின்ன கட்சிகள்லாம் வந்து பெரிய கட்சிகள் கெடுத்து கீரை வழியாக்கியிருக்காங்க. 4 சீட்டுன்றதோடு நிற்க மாட்டாங்க, நோட்டும் கொடுத்துருவாங்க. இப்போ கூட ஒரு கட்சி தலைவர்னு சொல்கிறதா தெரில, 30 சீட்டு 300 கோடி, ஒரு ராஜ்யசபா சீட்டு, முடிஞ்சால் துணை முதல்வர், அது போகிற கூட்டணியை பொறுத்து இருக்குது, அப்படின்லாம் பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேரம் பேசுகிறவங்களுக்கு விஜய் வந்து சீட்டு கூட கொடுத்தா கொடுப்பார தவிர நோட்டு கொடுக்க மாட்டார். நோட்டு வராத இடம் தெரிஞ்சிருச்சு. அப்போ விஜய் கிட்ட வரலன்னா அது பாசிட்டிவாக நம்ம பார்க்கணும். ஒரு தூய்மையான அரசியல் பண்ணுறாருயா. திமுகவுக்கு இன்றைக்கி ரொம்ப பயம் ஏன் வந்துடுச்சுன்னா, ஏற்கனவே அவங்களால வந்து திரும்ப எலெக்ட் ஆக முடியலன்ற ஒரு சாபக்கேடா கர்ஸ் ஏதோ இருக்குது அவங்களுக்கு. இந்த ஊழல் அப்படின்றது வந்துங்க திமுகவை அதிமுகவை ரெண்டையுமே பாதிக்கிற ஒரு விஷயம். ஆனாலும் அது என்னவோ தெரில, தமிழ்நாட்டு மக்களுடைய கண்ணோட்டத்தில் திமுக தான் பெரும் ஊழல் சக்தி அப்படின்ற மாதிரி குத்தி வச்சுட்டாங்க. எம்ஜிஆர் முத்திரை குத்தினார் இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக குத்திட்டாரு. எவ்வளோ தொடச்சாலும் இன்றைக்கும் போக மாட்டேங்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக மகாபலிபுரத்தில் விஜய் சொன்னார் பாருங்க, ஊழலற்ற நிர்வாகம், ஊழலற்ற ஆட்சி, மக்கள் பணம் கொள்ளை போக அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்தாரு பாருங்க. அதுதான் இந்த தேர்தலில் ஒரு மையமான ஒரு விஷயமா பேசப்பட போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் அவர் நான் வந்தால் இப்படி இருப்பேன்னு சொல்கிறாரு, அதை நீங்கள் நம்பாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு 500 கோடி 1000 கோடி வருமானம் உள்ள சினிமா துறையை தூக்கி போட்டு வந்திருக்கிறாரு. அது வந்து இவரை காட்டுதை, இவர் பணத்தின் மேலே இவருக்கு வந்து வெறி இல்லை, பணத்தை சம்பாதிக்கணும், சொத்து குவிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் அவர் ரஜினிகாந்த் மாதிரி 75 வயசுலையும் நடிக்கலாம், ஃப்யூச்சர் கேரியரில் போயிட்டே இருக்கலாம். எதுக்கு படத்தை நடிக்கிறத விடணும்? அவரும் ஒரு 200 கோடி வசூல் பண்ணுவார்ல ஒரு படத்துக்கு. அப்போ இவங்க எல்லாரும் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், சத்யராஜ், இது மாதிரி ஆட்கள் எல்லாருமே வந்து சுயநலம், பணத்தை இன்னும் குவிக்கணும், சம்பாதிக்கணும், தங்கள் தொழில் ஆக்டிங் சினிமான்னு மூழ்கிட்டு இருக்கும்போது இது ஒரு பார்ட் டைம் மாதிரி வைக்கும்போது ஒரு ஆள் 51 வயசில் இதெல்லாம் வேணாடான்னு முழுக்கு போட்டு வரான். அவன் படத்தையும் வெளியே விட மாட்டேன்றீங்க. அதாவது கடைசி படம் அதை என்ன பாடுபடுத்துகிறாங்க பாருங்க. இதெல்லாம் ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க இவங்க. ஜனங்களுக்கு தெளிவாக தெரியுது. சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகம், இதை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் இப்போ வந்து தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஒரு மையமான அரசியல் செஞ்சிட்டு இருக்கு. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரு 5 கேள்வியில் முக்கியமான கேள்வி தாவேக்காவை பற்றி இருக்கு. இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய நகர்வு எதை நோக்கி இருக்கு, அவங்க எதை நோக்கி இந்த அரசியல் களத்தில் நகர்ந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு தேர்தல் வர இருக்கு. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும்? எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு ஆட்சியை தக்க வைக்கணும், எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு ஆட்சிக்கு திருப்பி எப்படியாவது வந்துடணும். புதிய கட்சியாகி 2 வருஷம்தான் இருக்க தாவேக்காவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் நம்ம போய் உட்காரணும். இப்படி எல்லாருக்கும் அவங்களுடைய எண்ண ஓட்டம், கருத்து, லட்சியம் இதுவாக தான் இருக்க முடியும். பிகாஸ் வி ஆர் நியரிங் எலெக்ஷன்ஸ் இல்லையா, அடுத்த 2-3 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ தாவேக்கா நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்ன மாதிரி நவ் இட் ஹஸ் பிகம் ஏ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு மைய புள்ளியாக தமிழ்நாடு அரசியலில் மாறிடுச்சு. ஒரு குறுகிய காலத்தில் 2 வருஷத்தில் இந்த மாதிரி வேறு எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டிலே கூட, சீமான் அவர்களும் பல இடங்கள்ல 16-17 வருஷமாச்சு. ஆமாம், சீமான் 2012
11 12 அவர் களத்தில் இருக்காரு. டெய்லி அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், டெய்லி ஏதாவது மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு, மாநாடு நடத்திட்டு இருக்காரு, நிறைய வேலை பண்ணுறாரு அவர். ஆனாலும் இன்னும் வந்து அவர் ஒரு எம்எல்ஏ ஒரு இது கூட பதவியில் எம்பி கூட வர முடியல. சீமானை தாண்டி இங்கே ஒரு பெரிய பேச்சு தாவேக்காவுக்கு வந்துட்டு இருக்கு. ஆமாம், அதாவது தாவேக்காவை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. விஜயை பற்றி விஜய் அதிகமாக பேசுறதில்ல. அவங்க இவர் சொன்னார் பாருங்க, நாஞ்சில் சம்பத், நீங்கள் அதிகமாக பேசுகிறேன்னு நான் எல்லாம் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு. ஸோ தமிழ்நாடு அரசியலில் தவிர்க்க முடியாத, ஒதுக்க முடியாத, விளக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியா குறுகிய காலத்தில் தாவேக்கா வளர்ந்துடுச்சுன்றது மறுக்க முடியாத உண்மைங்க. அதை வந்து யார் என்ன ஒன்றா வெளிப்புறத்தில் அவங்களுக்கு இது இல்லை, அது இல்லை, அனுபவம் இல்லை, கற்றுக்குட்டிங்க அப்படின்னு சொல்லலாம். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பதட்டம், உதைப்பு, அச்சம், பயம் எல்லாம் வந்துடுச்சுங்க. ஸோ அந்த வகையில் தாவேக்கா வந்து மிகப்பெரிய வெற்றியை ஆல்ரெடி அடைஞ்சிருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சி, 30 வருஷமாக 2 கட்சிகள் ஆட்சி பண்ணியிருக்கு 67க்கு அப்புறம் தமிழ்நாட்டை மாறி மாறி. இந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சவாலாக அச்சுறுத்தக்கூடிய ஒரு அரசியல் சக்தியாக தாவேக்கா வந்து இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எமர்ஜ் ஆகிருக்கிறது என்பது மக்களிடையே அதுக்கு வந்திருக்கக்கூடிய ஆதரவு, செல்வாக்கு, இதுதான் வந்து காரணங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே தொடர்ந்து தாவேக்கா மேலே, இவங்க வந்து புதுசாக வந்திருக்காங்க, குழந்தைவங்க அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அந்த மாதிரி கேலியும் கிண்டலுக்கும் உள்ளாக்கி எப்படி விஜயகாந்தை நம்ம ஒரு கட்டத்து மேலே அரசியல் மோகத்துலேருந்து வெளில கொண்டு வந்தோமோ அதேமாதிரி விஜயை மாற்றிடுவோம் அப்படின்னு அதிமுகவும் திமுகவும் சரி, பிஜேபியும் சரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி கேலி கிண்டலுக்கு அவர்கள் ரசிகர்களோ வாக்காளர்களோ மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றுமே மாறாதுங்க. அதாவதுங்க, அவங்களுக்கெல்லாம் தாவேக்காவை விமர்சனம் செய்வதற்கு எந்த நியாயமும் இல்லை, எந்த காரணமும் இல்லை. ஏன்னா அவங்க இதுவரையில் எந்த தேர்தலிலும் போட்டியிட்டதில்லை, அதிகாரத்தில் இருந்ததில்லை, ஆட்சிக்கு வந்ததில்லை. ஃபஸ்ட்டு எலெக்ஷன் இதுதான், சட்டமன்ற தேர்தல் தான். அதனால் பிற கட்சிகள் அவர்களை விமர்சனம் செய்வதற்கான நியாயமான காரணம் எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க அவரை. பார்த்தீங்கன்னா சுற்றி பாஜக, நாத்தாக்கா, விசிகா, காங்கிரஸ் ஒன்று தான் இன்னும் பெருசாக பண்ணலை விமர்சனம்ன்ற முறையில். மதிமுக இருக்கிற கட்சிகள் அத்தனை விமர்சனம் பண்ணுதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாருடைய அரசியல் வாழ்க்கையையும் செல்வாக்கையும் இவர் வந்து இம்பேக்ட் பண்ணுறாரு. இம்பேக்ட்னா அதாவது அஃபெக்ட் பண்ணுறாரு, பாதிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் விசிகாவும் தான். எதனா வச்சு நான் இதை சொல்கிறேன்னா, ரொம்ப அட்டாக்கு, சம்மந்தம் இல்லாமல் அட்டாக் பண்ணுவாங்க. ஒருத்தரை நம்ம விமர்சனம் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ஏதாவது நியாயம் இருக்கணும்ல. கருப்பு சட்டை போட்டுட்ருக்காரு, இவர் லாய்க்கு இல்லை அரசியலுக்கு, அப்படியா பேசுவோம்? அவர் கொள்கை, அவருடைய கோட்பாடு, அவருடைய பண்பு, பொதுவெளியில் அவர் நடந்துக்கிறது அப்படி தானே பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து காரியம் இல்லாமல் வந்து 2 கட்சிகள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, அந்த 2 கட்சிகளினுடைய அணிகள், ரேங்க் அண்ட் ஃபைல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அவங்க பெருமளவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அந்த ஆத்திரம், குரோதம், இதுதான் வந்து விஜய் மேலே இவங்க பாய்ந்து குதறதுக்கு காரணமே இல்லாமல் விஷயம். இப்போ திமுக, அதிமுக, பாஜக இவங்களுக்கெல்லாம் வந்துங்க ரீசன் வேறு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுடைய அதிகாரத்துக்கு இவங்க த்ரெட்டாக ஆகிட்டாரு, இவர் ஒரு சவாலாக வந்து நிற்கிறாருன்னு போது யாராக இருந்தாலுமே கோபம் வரும் இல்லையா? நம்ம 40-50 வருஷம் கட்சி நடத்தியிருக்கோம், திடீர்னு ஒரு ஆள் கிளம்பி வந்து தங்களுக்கு சவால் விடுறாரு. இப்போ திமுகவுக்கு என்ன பெரிய நெருக்கடினாங்க, எம்ஜிஆர் அந்த கட்சியை விட்டு வெளியே போய் தனி கட்சி தொடங்கின பிறகு 71லேருந்து நினைக்கிறேன் 1971 அப்படின்னா அதில் ஒரு 50, இதில் ஒரு 20, ஒரு 60-70 வருஷமாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒருபோதும் திரும்ப ஆட்சிக்கு வந்ததில்லை, ரீஎலெக்ட் ஆகிறதில்லை. புரியுதுங்களா? ரீஎலெக்ஷன்னா இப்போ ஆட்சியில் இருக்குது, அடுத்த முறை ஜெயிச்சாதான் அது ரீஎலெக்ஷன். இது மாதிரி 71லேருந்து இதுவரையில் திமுக நெவர் கெட் ரீஎலெக்டட் இன் தமிழ்நாடு. அந்த சாதனையை அதிமுக செஞ்சுருக்கு. அதிமுக நிறைய வாட்டி செஞ்சுருக்கு. 10 வருஷம் தொடர்ச்சியாக ஜெயலலிதா இப்போ லேட்டஸ்ட்டாக இருந்தாங்க. அதே போல் ஒரு எம்ஜிஆர், அவர் 77 ஆட்சியை பிடிச்சதுலேருந்து அவர் மறையும் வரையில் அவர் தான் தொடர்ந்து 3 முறைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துங்க, என்னை பொறுத்தவரையில் திமுகவுக்கு இன்றைக்கி ரொம்ப பயம் ஏன் வந்துடுச்சுன்னா, ஏற்கனவே அவங்களால வந்து திரும்ப எலெக்ட் ஆக முடியலன்ற ஒரு
சாபக்கேடா கர்ஸ் ஏதோ இருக்கு அவங்களுக்கு. கலர் டிவி கொடுத்துருக்காரு கலைஞர், என்னென்னவோ பண்ணியிருக்காருங்க. தலைகீழா ஊழலுங்கிற விஷயம் அடிமட்டம் வரைக்கும் போய். ஆமாம், அதாவது நல்ல பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க. அதாவது இந்த ஊழல் அப்படின்றது வந்துங்க திமுகவை அதிமுகவை ரெண்டையுமே பாதிக்கிற ஒரு விஷயம். ஆனாலும் அது என்னவோ தெரியல, தமிழ்நாட்டு மக்களுடைய கண்ணோட்டத்தில் திமுக தான் பெரும் ஊழல் சக்தி அப்படின்ற மாதிரி குத்தி வச்சுட்டாங்க. எம்ஜிஆர் முத்திரை குத்தினார் இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக குத்திட்டாரு. கருணாநிதி தீய சக்தின்னு மட்டும் இல்லை, இது மாதிரி ஊழல் சக்தின்றதையும் எம்ஜிஆர் குத்தின முத்திரையை எவ்வளோ தொடச்சாலும் இன்னைக்கும் போக மாட்டேங்குது. அதனால இந்த அதிமுகவும் ஊழலுக்கு ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல. அந்த விஷயத்தில் திமுக அதிமுக ரெண்டுமே சரியான போட்டி போடுவாங்க. ஊழல் செய்வது யார், இங்கே ஊழல் செஞ்சுட்டு பிரச்சனை ஆச்சுன்னா நேராக செந்தில் பாலாஜி திமுகவுக்கு போயிடுவார். அங்க போனார்னா புனிதர் ஆயிடுவார், தியாகி ஆயிடுவார். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுகல முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒரு 7-8 பேர் மந்திரிகளே அதிமுகல இருந்து போனவங்க தான். இப்போ வைத்தியலிங்கத்தை உட்பட எல்லாரும் தான். நான் சொல்றேன், வைத்தியலிங்கம் முன்னாள் அமைச்சர், இப்ப அமைச்சர்களா திமுகல இருக்கிறவங்களே ரகுபதியிலிருந்து KKSS ராமச்சந்திரன், முத்துசாமி, சேகர் பாபு, செந்தில் பாலாஜி இப்ப இல்லை, கண்ணப்பன், ஏவா வேலு, இப்படி லிஸ்ட்டை பார்த்தோம்னா திமுக காரனே வெக்ஸ் ஆயிடுவான். என்னடா இது எல்லாம் அதிமுக காரங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு அந்த திமுக கட்சி பலவீனம் ஆயிடுச்சுங்க. அதிமுகலேருந்து வர்றவங்க தான் முக்கிய பொறுப்பில். நீங்கள் திமுகவிலே இருந்தவங்க யாரான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விரல் விட்டு எண்ணிடலாம். நேரு, துரைமுருகன், இந்த மாதிரி 1-2 பேர் தான். அதனால் ஊழல் என்பது 2 கட்சிக்குமே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ரொம்ப கெட்ட பேரை ஏற்படுத்தியிருக்கு. அதில் ரொம்ப அதிக கெட்ட பேர் திமுகவுக்கு தான் நம்ம சொன்னால். அதுவும் இப்போ ஆட்சியில் வேறு இருக்காங்க. இப்போ KN நேரு மேலேயே 3வது முறையாக இடி FIR போடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ கோர்ட்லலாம் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்குது. அவர் தேர்தலுக்கு முன்னால் கைது செய்யப்படுவாரா என்பதே பெரிய $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. எல்லாம் 300 கோடி 500 கோடி 1000 கோடின்னு ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு ஆதாரங்களோடு வந்துடுச்சுங்க. இப்போ நாங்கள் ஒன்றும் பண்ணலை, எங்களை இடி அரசியல் பழி வாங்குது அப்படின்னா யாரும் நம்புறதுக்கு இல்லைங்க. அவ்வளோ விவகாரங்கள் எல்லாம் கிடைச்சிருக்குதுங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக மகாபலிபுரத்தில் விஜய் சொன்னார் பாருங்க, நான் ஊழல் பண்ண மாட்டேன், ஒரு காசும் எடுக்க மாட்டேன், மற்றவனையும் எடுக்க விட மாட்டேன்னு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்தாரு பாருங்க. அப்போ அது ஊழலற்ற நிர்வாகம், ஊழலற்ற ஆட்சி, மக்கள் பணம் கொள்ளை போக அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்தாரு பாருங்க. அதுதான் இந்த தேர்தலில் ஒரு மையமான ஒரு விஷயமா பேசப்பட போகுதுன்னு நான் நினைக்கிறேன். திராவிட கட்சிகள் எப்படி நீங்க பார்த்தீங்களோ அது மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. திராவிட கட்சிகள் மாத்திரம் என்னங்க, பாஜக மாட்டேன்னா அது சொத்து சேர்த்து வச்சுக்கிறது, அதை அடிச்சிருக்கிற நன்கொடை ஊழல். மோடி ஊழலே பண்ணலன்றாங்க. அப்போ உலகத்திலேயே பெரிய பணக்கார கட்சி அது எப்படி மாறுச்சு? இப்போ ஏர் இந்தியாவை டாட்டாக்கு கொடுத்தாரு, அரசு ஒரு நிறுவனமாக இருந்தது. அந்த விமான நிறுவனத்தை டாட்டாவுக்கு விற்றாரு. அது விற்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னால் டாட்டா 242 கோடி பாஜகவுக்கு தேர்தல் நிதி கொடுத்துருக்காரு. ஸோ ஊழல் என்பது இந்த நாட்டில் எந்த கட்சியும் நான் செய்யலைன்னு சொல்ல முடியாது. அதுவும் ஆளுங்கட்சிகளாக இருக்கிற பாஜக, திமுக இவங்கெல்லாம் சொல்லவே முடியாது. அவ்வளோ ஊழல். ஏன் ஒரு அமைச்சரே பேசி ஒரு ஆடியோ சமீபத்தில் வந்தது இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னால். அதனால தானே அவரை பாவம் இம்பார்ட்டன்ட் ஃபைனான்ஸ் போர்ட்ஃபோலியோலும் தூக்கி ஒன்றுமே இல்லாத IT துறைக்கு அடிச்சு வச்சிருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை, எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவர் என்ன சொன்னார், அவங்க தாத்தா அப்பா சம்பாதிக்காத இந்த மாப்பிள்ளையும் பிள்ளையும் அடிச்சிருக்காங்க 30,000 கோடி. எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. ஆட்சி தொடங்கி ஒரு வருஷத்துல சொன்னார் இதை. அதான் டாஸ்மாக் ஊழல் அதெல்லாம் பயங்கரமா இருக்குங்க. ஊழல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 பேரையும் நம்ம ஒன்று கிட்டவே சேர்க்க முடியாது. அப்போ இந்த விஷயத்துக்கு என்ன பதில் சொல்ல முடியும் உங்களால்? விஜய் எதிர்த்து ஒரு பக்கம் அவர் நான் வந்தா இப்படி இருப்பேன்னு சொல்றாரு, அதை நீங்கள் நம்பாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு 500 கோடி 1000 கோடி வருமானம் உள்ள சினிமா துறையை தூக்கி போட்டு வந்திருக்கிறாரு. அது இவரை காட்டுதை. இவர் பணத்தின் மேலே இவருக்கு வெறி இல்லை, பணத்தை சம்பாதிக்கணும், சொத்து குவிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் அவர் ரஜினிகாந்த் மாதிரி 75 வயசுலையும் நடிக்கலாம். நடிக்கக்கூடாதா? கமலை மாதிரி
கமலம் மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதனால் வந்துங்க ஒரு ஆள் எதை சொன்னாலும் அதை பேக்ரவுண்டில் மக்கள் வந்து ஸ்டடி பண்ணி இது சொல்கிறதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. சொல்கிற ஆளுக்கு ஏதாவது அதுக்கும் சம்மந்தம் இருக்குதா? இப்போ வந்து ஸ்டாலினோ எடப்பாடியோ எங்கள் ஊழலற்ற ஆட்சியை தான் நாங்கள் கொடுத்துட்டுக்கிறோன்னு சொன்னால் ஜனங்க ஒத்துக்குவாங்களா? டெஃபினட்டாக மாட்டாங்க. அப்போ விஜய் வந்து இதை சொல்லும்போது ரைட் 51 வயசுலேயே ஒரு ஃபீல்டில் உச்சத்தில் இருக்கிறான்றாரு. அவர் உச்சத்தில் இருக்கிறான்னாரு, அவருடைய கேரியரில் உச்சன்றாரு. அதை அவர் சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. அதை நம்ம ஆணவம் சொல்ல தேவையில்லை. என் கேரியரில் நான் டாப்பில் இருக்கும்போது என் கேரியர் சினிமா கேரியரில் நான் உச்சம்லாம் சொல்ல, என்னுடைய கேரியரில் நான் உச்சத்தில் இருக்கும்போது டக்குன்னு நான் வந்துட்டேன் ஜனங்களுக்கு எதாவது பண்ணோன்னு. இது உண்மை தானே? இந்த காலத்தில் வந்து 1000 10,000க்குமே அணி மாறுறான், கட்சி மாறுறானுங்க. 500 கோடின்னு வச்சிங்களா ஒரு வருஷத்துக்கு. இந்த 500 கோடியை ஒரு ஆள் 15 வருஷத்துக்கு விட்டுட்டு வராரு. 10,000 கோடின்னு வச்சிங்களேன் அப்ராக்சிமேட்டாக, எல்லா வியாபாரம் விளம்பரம் எல்லாம் வச்சு. அப்போ அப்படிப்பட்ட ஆள் வந்து ஏன் செய்ய மாட்டாருன்னு ஜனங்க வந்து நம்புவாங்க. இப்போ அவர் வச்ச மற்ற எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்ணுறாங்களே அதிமுக திமுகலாம், இதுக்கு பற்றி எதுவுமே பேச மாட்டேன்றாங்களே ஏன்? அப்போ லஞ்சம் தான் வந்துங்க நம் நாட்டை சீரழிக்கும் முக்கியமான ஒரு 2-3 விஷயத்தில் முதன்மையானது லஞ்சம் தான். ஏன் அதை சொல்கிறேன்னா, நம் நாட்டின் வளர்ச்சி, நம் நாட்டினுடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்டங்கள் எல்லாமே இந்த ஊழலால், கரப்ஷனால் கெட்டு போகுதுங்க. அப்போ அந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் வச்சு இவர் எலெக்ஷனை எதிர்கொள்வார். ஊழலற்ற அப்போ அதனால் என்ன பண்ணோன்னா, அவர் பக்கத்தில் ஊழல்வாதிகள் இருக்கான் இல்லையா, அவனெல்லாம் கிட்ட வச்சுக்கூடாது. டிடிவி தினகரன், புரியுதுங்களா, இவர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம், இந்த மாதிரி ஆளுங்களாம் வச்சுக்கூடாது. சில பேர் சொல்கிறாங்க அதிமுக ஊழல்னு சொல்லிட்டார, செங்கோட்டையனை எப்படி வச்சுக்கிட்டு பேசுகிறாரு, ஆதவ் அர்ஜுனாவை லாட்ரி வச்சுட்டு எப்படி பேசுகிறாருன்னு பைத்தியக்காரங்களாக இருக்காங்க. அதாவது ஆதவ் அர்ஜுனா மேலே 1000 குறைபாடுகள் இருக்கலாம், குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். ஆனால் அவங்க மாமனார் பண்ணுற பிஸ்னஸுக்கும் இவருக்கும் என்னங்க சம்பந்தம்? இஸ் நாட் இன்வால்வ்டு இன் லாட்ரி பிஸ்னஸ். இவர் எப்படி வந்த ஊழலுக்கு கரப்ஷனுக்கு? அது லாட்ரி பிஸ்னஸ் கூட தடை செய்யப்பட்ட வியாபாரம் இல்லை. அவர்கிட்ட பாஜகவும் 1000 கோடி தேர்தல் நிதி வாங்கியிருக்கு அவங்க மாமனார்கிட்ட, திமுகவும் 400 கோடி வாங்கியிருக்கு, பினராயி விஜயன் சிபிஎம் முதலமைச்சரும் 100-200 கோடி வாங்கியிருக்காரு. அவர் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். அப்கோர்ஸ் அந்த லாட்ரி மார்ட்டினுக்கும் அவர் பொண்ணை கட்டியிருக்காருன்றதை தவிர இவர் தனியாக ஆளுங்க, இவர் மருமகனுங்க, மகனான்னா கூட சொல்லலாம் அவர் பிஸ்னஸில் பங்குதாரர்லாம். இவர் ஒன்றுமே லாட்ரி ஆதிவ அர்ஜுனான்றாங்க சும்மா. அதாவது இன்ப நிதி எப்படி 100 கோடியில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுற ரெட் ஜாயிண்ட்டுக்கு சிஇஓ ஆனார், உதயநிதிக்கு இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்தது? உதயநிதி ஏதாவது தொழில் நடத்தினாரா? எல்லாம் அரசியல் தானே அவங்க தொழில், தாத்தா அப்பா கிட்ட அடித்தது தானே. ஸோ ஆதவ் அர்ஜுனாவை ஏன் பக்கத்தை வச்சுக்கிறேன்? ஆதவ் அர்ஜுனா ஏதாவது அரசு பதவியிலிருந்து, ஆட்சியிலிருந்து, அதிகாரத்தை ஏதாவது ஊழல் பண்ணியிருக்காரா? அவங்க மாமனார் லாட்ரி விட்டால் போய் அவர்கிட்ட கேளுங்க. அதாவது எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்க. ஊழல்லே இவங்க மிதந்துக்கிட்டு விஜயை எப்படியாவது, ஏன்னா விஜயை சொல்ல முடியாது, ஒட்டாது. ஸோ ஆதவ் அர்ஜுனா லாட்ரினாங்க. அப்புறம் செங்கோட்டையன் எப்படின்னா, செங்கோட்டையன் வந்து 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. 8 முறை கோபிச்செட்டிப்பாளையம், 1 முறை சத்தியமங்கலம். ஃபஸ்ட்டு டைம் சத்தியமங்கலம் 77. ஒரு ஆள் 9 முறை எம்எல்ஏ இருந்தார்னா அவருக்கு எவ்வளோ வந்து செல்வாக்கு இருக்கும், எவ்வளோ வந்து வாய்ப்பு இருக்கும் ஊழல் பண்ணுறதுக்கு, திருடுறதுக்கு, சொத்து குவிக்கிறதுக்கு. அவர்லாம் பரம்பரை பணக்காரருங்க, புரியுதுங்களா? பல முறை மந்திரியாக இருந்திருக்கிறாரு. எம்ஜிஆர், அமைச்சர், ஜெயலலிதா எல்லாத்துலேயும் இருந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் அச்சா. ஸோ ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஜெயலலிதா, எம்ஜிஆர் கிட்டலாம் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு. அப்போ என்ன வாய்ப்பு இருக்கும் அவருக்கு? ஆனால் அவர் மேலே ஏதாவது ஒரு நிரூபிக்கப்பட்டிருக்குதா? ஆக்சுவலாக கருணாநிதி வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் கோபிச்செட்டிப்பாளையம் அந்த எம்எல்ஏவாக இருந்து அப்போ முன்னாள் அமைச்சராக இருந்த இவர் செங்கோட்டையன் மேலே ஒரு கேஸ் போட்டாருங்க, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது ஏதோ ஊழல் பண்ணிட்டாரு. ஆனால் அது ஒன்றும் எடுபடலையே, ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும். இதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு தள்ளிட்டாங்களா, ஆதாரமற்றதுன்னு. அப்புறம் எங்கேருந்து செங்கோட்டையன் ஊழல்? செந்தில் பாலாஜி நீங்கள் வச்சுக்குவீங்க. செந்தில் பாலாஜி ஊழல் எங்கே பண்ணாருங்க? எங்கே இருக்கும்போது பண்ணார்? அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது ஏழை பாழைகள் டிரைவரு, கண்டக்டருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா லஞ்சம் வாங்குவது கூட தவறு இல்லை, லஞ்சம் வாங்கிட்டு ஏமாத்துறாங்க பாருங்க. அப்படிதான், அதுதான் தவறாயிடுச்சு. நல்ல மனுஷங்க இவர். ரொசாரியா தானே உங்கள் பேர்? ரொசாரியா நல்ல மனுஷங்க, நல்ல நாணயமான ஆளுங்க.
எப்படிங்க வாங்கினாருன்னா காசை கச்சிதமாக வேலையை முடிச்சு கொடுப்பாருங்க. புரியுதுங்களா? அதாவது ரொசாரியா வந்து வேலை வாங்கி தரேன் லஞ்சம் வாங்குறது தப்புன்றதெல்லாம் இப்போ அடிபட்டு போச்சு. ஏன்னா வாங்கிட்டு ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வாங்கிட்டு செய்கிறவன் இப்போ நாணயமான ஆளாக ஆகிட்டான். இப்போ செந்தில் பாலாஜி அதை தானே பண்ணார். இப்போ அவர் வந்து ஒரு 100 பேர்கிட்ட வேக்கன்சி இருக்குது டிரைவர் கண்டக்டர்னா அத்தனை பேருக்கு வாங்கி அத்தனை பேர் கொடுத்துருந்தாருன்னா இந்த பிரச்சனையே நடந்திருக்காது. அவர் 10,000 பேர்கிட்ட காசை வாங்கிட்டாரு. கொஞ்சம் பேருக்கு தான் கொடுக்க முடியுது. கிடைக்காதவெல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டான், மாட்டிக்கினாரு, ஜெயிலுக்கு போனாரு, மந்திரி பதவி போச்சு, எல்லாம் போச்சு. அப்புறம் அங்கேருந்து ஓடியாந்துட்டார் அதிமுக. இப்போ அதிமுக ஊழல் கட்சியா அப்படின்னு கேட்குறாங்களே. செந்தில் பாலாஜி எங்கேருந்து வந்தார்? ரகுபதி எங்கேருந்து வந்தார்? இல்லை இல்லை, எடப்பாடி, எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்க மேலெல்லாம் ஊழல் புகார் எவ்வளோ இருக்குது? பாஜகவுக்கு அவங்க போனதுக்கு காரணமே அவங்க மேலே இருக்கக்கூடிய ஊழல் புகார்கள் தான். அதனால் வந்துங்க விஜயை வந்துங்க இந்த விஷயத்தில் அனுபவம் இல்லை, அவருக்கு வந்து கட்சி நடத்த தெரியல, அப்படி இப்படின்னு நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். அவர் ஒரு வழியில் நடத்திட்டு இருக்கார் அந்த கட்சியை. அது வெற்றிகரமாக ஆகுதா இல்லையான்றது 2026 சட்டமன்ற தேர்தல் தான் தெரியும். மாமூலாக வந்து தழைய வேஷ்டி கட்டிக்கின்னு டவலை இழுத்து விட்டுக்கின்னு வெள்ளையும் சொல்லியுமா அரசியல்வாதினா இப்படின்னு ஒன்று வச்சுருக்குறோம் இல்லையா, அதெல்லாம் உடைச்சிட்டு இருக்கிறார் அவர். 1 மணி நேரம் மைக்கை பிடிச்சிக்கின்னு பேசணும் அதெல்லாம் கிடையாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டே இருப்பார். ஆக அவர் ஒரு பாணியில் புதிய வகை அரசியலை எடுத்துட்டு இருக்காரு. இவங்க என்னன்னா நம்ம பழகி இருக்கிறதால என்ன இப்படி பண்ணுறாரு, என்ன இவர் வந்து இது பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார்க்க பொலிட்டீஷியன் மாதிரி தெரியல அப்படிங்கிற. அது என்னங்க, ஒரு இன்ஜினியர் மாதிரி தெரியணுமா, டாக்டர் மாதிரி தெரியணுமா? அதாவது அவர் தொழில் அது, அவ்வளோதான். அப்போ இது வந்து தொழில்னு சொல்ல முடியாது, அரசியல் சேவை தொண்டு. அப்போ தொண்டுக்கு வர்றவன் எதுக்கு வேஷ்டி கட்டிக்கிட்டு வெள்ளையமா அப்படியே சும்மா கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கின்னு. இப்போ நியூ ஜெனரேஷன் லீடர்ஸ் உதயநிதி உள்பட சொல்கிறேன், ராகுல் காந்தி, இந்த ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாருமே வந்து அந்த இதுலேருந்து விடுபட்டுட்டாங்க. அந்த வேஷ்டி கரை வேஷ்டி துண்டு இப்படி இழுப்பார் யார், வைகோ, அந்த கருப்பு இது அவர் இழுத்தாருன்னா யமதூதன் மாதிரி இருக்கும். ஆக இன்னைக்கு வந்து ஒரு அரசியலில் ஒரு புதுமையான ஒரு முயற்சியை அவர் மேற்கொள்கிறாரு. அது வெற்றி பெறுதா இல்லையான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இவர் நடந்துக்கல, கட்டி பிடிக்கல, அப்படியே வந்து மூக்க சிந்தலை, இதெல்லாம் வந்துங்க ட்ராமாங்க. அதெல்லாம் வந்துட்டு விஜய் செய்யலை. விஜய் வந்து நாணயமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு, நேர்மையாக அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ பல பேர், நான் இந்த விஷயம் மறந்துட போகிறேன், பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய்கிட்ட யாரும் போக மாட்டேன்றாங்க, 2 வருஷமாக கூவி ஆட்சியில் பங்கு தரேன்றார், யாருமே கிட்ட போக மாட்டேன்றாங்க, காரணம் என்ன அப்படின்றாங்க. உண்மையான காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற சின்ன கட்சிகள்லாம் வந்து பெரிய கட்சிகள் கெடுத்து கீரை வழியாக்கியிருக்காங்க. கெடுத்துனா என்னன்னா 4 சீட்டுன்றதோடு நிற்க மாட்டாங்க, நோட்டும் கொடுத்துருவாங்க. இப்போ கூட ஒரு கட்சி தலைவர்னு சொல்கிறதா தெரில, 30 சீட்டு 300 கோடி, ஒரு ராஜ்யசபா சீட்டு, முடிஞ்சா துணை முதல்வர், இல்லைன்னா ராஜ்யசபாவில் கொடுக்குறத மத்தியில் இணை அமைச்சர், அது போகிற கூட்டணியை பொறுத்து இருக்குது. அப்படின்லாம் பேரம் பேசிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி பேரம் பேசுகிறவங்களுக்கு விஜய் வந்து சீட்டு கூட கொடுப்பாரே தவிர நோட்டு கொடுக்க மாட்டார். நோட்டு வராத இடம் தெரிஞ்சிருச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்பட திமுக கிட்ட 10 கோடி 5 கோடி வாங்கினாங்கன்றதை நம்ம பார்த்தோம் இல்லை போன நாடாளுமன்ற தேர்தல். அதனால் அரசியல் கட்சிகள்லாம் இப்போ வந்துங்க தொழில் முறையில் ஆயிட்டாங்க, எல்லாம் காசு பண்ணுறதுக்கு. அப்போது விஜய்கிட்ட வரலன்னா அது பாசிட்டிவாக நம்ம பார்க்கணும். ஒரு தூய்மையான அரசியல் பண்ணுறாரியா, அவர் ஒரு நல்ல பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் வந்து இதை கொடுக்குறேன், ராஜ்யசபா சீட் கொடுக்குறேன்னு எழுதி கொடுக்குறது, அப்புறம் அடுத்ததுன்னு தானே சொன்னேன் இது சொல்லியன்றது, அது கோச்சிங் போயிடுறது. ஆக இன்றைக்கு வந்து கொள்கை கோட்பாடு சித்தாந்த அடிப்படையில் ஒற்றுமை என்பதெல்லாம் இல்லை. யார் அதிகமாக கொடுக்குறாங்க, யார் அதான் ஏலத்தில் யார் எடுக்கிறாங்கன்னு வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் டீமுக்கு எடுக்கிறாங்கல்ல, அதான் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல. இந்த வேலையை வந்து விஜய் ஈடுபடல. ஆனால் என்ன எதிர்மறையாக பிரச்சாரம்னா அவர் கூட யாரும் போகலப்பா, ஏன்டா போகல, ஏன் போகலன்னா நோட்டு கிடைக்காது, அவர் கூட போயிட்டு இந்த மாதிரி பேரம்லாம் பேச முடியாது. அதனால் இது வந்து ஒரு புது மாதிரியான அரசியலை அவர் வந்து கொண்டு வராரு. ஜனங்களுக்கும் வந்து இன்றைக்கி ஒரு சலிப்பு வந்துடுச்சுங்க. அதாவது 30 வருஷம் மாறி ஆட்சி பண்ணிட்டாங்க. இவங்க ஆட்சி பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன பெருசாக பண்ணி, தமிழ்நாடு வந்து இன்றைக்கி இந்தியாவிலேயே முதல் மாநிலம் கடன் வாங்கினதில் இருக்குது. 9 லட்சம் கடன் வாங்கி வச்சுருக்கு. இப்போது பெருசாக ஒன்றும் வரல. இன்னும் 2000 கொடுப்பாங்களா அரசாங்கம், 3000 கொடுப்பாங்களா,
ஃப்ரீ பஸ் விடுவாங்களா? இதை தான் விஜய் வந்து சுங்குவாசத்தில் ரொம்ப தெளிவாக சொன்னார். அதை பல பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும், ஒரு நிரந்தர வேலை இருக்கணும் அப்படின்னாரு. இருக்கணும்னு சொன்னார், கொடுக்குறேன்னு சொல்ல அவர். புரியுதுங்களா? ஆனால் இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். ஒரு மாநிலத்தின் பொருளாதாரம், மக்களின் வாழ்க்கை தரன், அவங்க பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி. உங்கள் கையில் வந்து ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தால் தானேங்க நீங்கள் போயிட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது செய்யலான்னு யோசிப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிறதே 3 வேளை சாப்பிட்றதுக்கே வழி இல்லைன்னா அப்புறம் யாராவது ஏதாவது கொடுப்பாங்களான்னு தான் போனோம். ஓட்டு கொடுக்கும்போது 2000 கொடுப்பாங்க, 3000 கொடுப்பாங்க. இப்போ பொங்கல் தீபாவளிலாம் வருத, இந்த பொங்கல் இந்த தீபாவளி கதையை சொல்கிறேன். செந்தில் பாலாஜி மிகப்பெரிய மக்கள் நல தொண்டர், கரூரில் கிங் அவருன்றாங்க. ஆனால் அந்த கிங் என்ன வேலை பண்ணுறாரு தெரியுங்களா? 40,000 பேருக்கு அண்டா, சொம்பு, குண்டா, ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாரு. ஏன் தீபாவளிக்கு கொடுக்குறீங்க? பொங்கலுக்கு இப்போ KN நேரு அவர் தொகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து 3500 ரூபாய் ஒர்த்து உள்ள பொருள் கொடுத்தாராம் ஒரு ஆளுக்கு. அப்படின்னா அந்த அரசாங்கம் தருது இல்லையா 3000, அது இல்லாமல் 3500 இவர் தனிப்பட்ட முறையில் தராராம். இப்போ தே ஆர் பிரைபிங் த பீப்புள். காசு கொடுத்து முன்னாடி ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க ஓட்டை. காசுக்கு தான் இவங்க சேவை, மக்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஏங்க நாங்கள் வந்தால் தாங்க இந்த 2000 ரூபாய் இருக்கும், 1000 ரூபாய் கொடுக்குறோம், இந்த உரிமை தொகை தொடரும், வேற யாராவது வந்தாங்கன்னா நிறுத்திடுவாங்க. உடனே ஜனங்கள் மேலே பெண்களுக்கு வருது நின்றுடுமா, அதுதானே ஒரு சாதாரண சைக்காலஜி. ஸோ அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்காக எடப்பாடி என்ன சொன்ன, நான் வந்தால் 2000 ரூபாய் ஆக்குறேன், ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ் விடுறேன்றாரு. சீமான் என்ன அடுத்தது அனௌன்ஸ் பண்ணோன்னா, யாரும் வீட்டில் சமையல் பண்ணாதீங்க, 3 வேளையும் வீட்டுக்கு தேடி வரும் சிற்றுண்டி, பகல் உணவு, இரவு உணவு. அதை வந்து அரசாங்கம் பெரிய மெஸ் போட்டு நடத்துவோம். ஏன் அம்மா உணவகம் இல்லை? அதனுடைய அடுத்த கட்டம் இது. நல்லா இருக்கு, யாராச்சும் பார்த்து வச்சாலும் வச்சிருவாங்க. ஏன்னா வீட்டில் பெண்களை விடுதலை செய்து விட்டோம், சமையல் அறையிலிருந்து விடுதலை, இது ஒரு மாடல் அப்படின்னு ஆரம்பிப்பானுங்க. அதாவதுங்க அடிப்படையில் ஏமாற்று வேலைங்க. தொழிலாளிகளை, மக்களை, பெண்கள் பாவம், அவங்கள தான் ஏமாத்துறாங்க எல்லாரும். இந்த பக்கம் வந்துட்டு நீ 1000 ரூபாய் கொடுக்குற, ஆனால் அவங்க கிட்ட இருந்து எத்தனை பணத்தை, 750 கோடி ரூபாய் டாஸ்மாக் விற்பனை இந்த பொங்கலுக்கு. அந்த பணம்லாம் யார்? பிர்லா, டாட்டா பிள்ளைங்க குடிச்சுதா? அந்த 3000 தான். அது மட்டும் இல்லைங்க, எலக்ட்ரிசிட்டி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ட்ரெயின் ஃபேர், அப்புறம் சகல விதமான கட்டணம், LPG கேஸ் எல்லாம் வருது. இதில் தானேங்க வருது. ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, எனக்கு சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரில. தீபாவளிக்கு முன்னால் திமுக அமைச்சர் சொல்கிறாரு, இந்த 1000 ரூபாய் கொடுத்ததால அவங்கெல்லாம் நகைக்கடையில் ஒரே கூட்டமாக, நகைக்கடையா இன்றைக்கி 1.25 லட்சம் ஒரு சவரன், ஒரு கிராம் வந்து 13,000 15,000 தாண்டிடுச்சு. இந்த ஆள் சொல்கிறார், அந்த 1000 ரூபாய் கொடுத்தோன்னு தீபாவளிக்கு முன்னால் ஒரு பேட்டி பார்த்தேன் நான். இவங்கெல்லாம் எந்த உலகத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கின ஒன்றும் துணிக்கடையில் கூட்டமாக, நகைக்கடையில் கூட்டமாக, மார்க்கெட்டில் கூட்டம், மக்கள் அப்படியே மகிழ்ச்சியாக இருக்காங்களா? இவங்கெல்லாம் யார்? இன்ப நிதி, உதயநிதி நினச்சின்னு சொல்கிறாங்களா? 30,000 கோடி சபரீசன் நினச்சிட்டு சொல்கிறாங்களா? 1000 ரூபான்றது இந்த காலகட்டத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க. இட் இஸ் நத்திங். அதுக்காக நான் அதை குறைச்சி மதிப்பிடலை. சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்னு சொல்கிற மாதிரி சும்மா இருக்கிற இடத்துல ஏதோ கொடுத்தாங்களேன்ற மாதிரி தான் சொல்கிறேன். ஆனால் ஏன் மக்களை அந்த மாதிரி வச்சுருக்கீங்க? நீங்கள் தானே வந்து 30 வருஷம் ஆண்டிருக்கீங்க, அவங்க ஒரு 30 வருஷம் ஆண்டிருக்காங்க. ஏன் இன்னமும் அரசாங்கத்துக்கிட்ட கையேந்திர நிலையில் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க? அதே அவங்களுக்கு ஒரு வேலை, அவங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்திட்டிங்கன்னா அவங்க பெருமையாக வாங்கி அவங்க செலவு பண்ணுவாங்க. அவங்க அதை தான் விஜய் ட்ரை பண்ணணும்னு சொல்கிறாரு. ஒரு வீட்லேயும் மோட்டார் சைக்கிள் இருக்கணும், வீடு சொந்தமாக இருக்கணும், ஒரு நிரந்தர வேலை கிடைக்கணும்னு. அது எப்போ நடக்கும், எவ்வளோ அதுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும், இதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் யாராவது அந்த புதிய பாதையில் போகணும்ல. எப்போ பார்த்தாலும் சோறு போட்டேன், அப்புறம் பொரியல் போட்டேன், முட்டை கொடுத்தேன், சத்து மாத்திரை கொடுத்தேன், இதையே சொல்லிகிட்டு இருந்தால் அவங்கள ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டிங்களா? அவங்களுக்கு ஒரு தன்மானம், அவங்கள காலில் அவங்க நிற்க வைக்க மாட்டிங்களா? அதனால் எல்லாமே ஆதாயத்துக்காக தாங்க பண்ணுறாங்க ஆட்சியாளர்கள். ஸோ இந்த வகையில் விஜய் வந்து ஒரு புதுமையான, ஒரு வித்தியாசமான நபராக இருக்கிறார்கள் தான் நான் அவரை ஆதரிக்கிறேன். அவர் வந்து வரணும்னு விரும்புகிறேன். இப்போ 2 பேரும் 30 வருஷம் திமுக, அதிமுக தமிழ்நாட்டை ஆண்டுட்டாங்க. 2 ஆட்சியும் முழுமையாக பார்த்துருக்கேன் நான். 2 ஆட்சியும் முழுமையாக பார்த்து, பெரும்பான்மையாக நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க 2 ஆட்சியும் பார்த்து, உங்கள் ஏஜ் கேட்டகரி சொல்கிறேன், பெரும்பான்மை தமிழ்நாட்டில் 2 ஆட்சியும் பார்த்தவங்க, அதில் இருக்க ஊழலையும் பாதகங்களையும் எல்லாத்தையும் பார்த்தவங்க தான் பார்த்தோம். சரி போதும், எவ்வளோ நாளைக்கு ஒரே வீட்டிலேருந்து அப்பா, பையனுக்கு பேரன் இவங்களே தான் வரணுமா?
வேற ஒரு ஆள் வரட்டமே, ஏதோ ஒரு ஆள் வந்திருக்காரு, வியாபாரம் பணம் சொத்து சுகத்தை விட்டு வராரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. வாட் இஸ் ராங்? அதனால் தமிழக மக்கள் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. வெதர் விஜய் போய் 234 தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணுறாரா, இல்லை அவர் எங்கேயாவது வந்து பேசுகிறத தொலைக்காட்சிகள் மூலம் தமிழ்நாட்டில் பூரா இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து அதுவே போதுன்றாங்களா தெரியாது. ஆனால் பழைய மாடல் கிடையாதுங்க. ஐயா அம்மானு வீடு வீடாக போய் கும்பிட்டு அப்புறம் குங்குமத்தில் அந்த திருமங்கலம் ஃபார்முலா இருக்குது இல்லையா, திருமங்கலம் ஃபார்முலா தெரியுங்களா, மூக்க அழகிரி அறிமுகப்படுத்தினார். இல்லை சார், என்ன சார் அது? அதாவது அதில் 1 கிராம் இது கம்மல் கொடுத்துட்டார், 1 கிராமோ 2 கிராம் கம்மல், அதான் திருமங்கலம் ஃபார்முலா. அப்போ தான் அவர் சொன்னார் 22,900 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தை எங்கால் ஜெயிப்பார்னு தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாலே சொன்னார். ஸோ அது பேர் தான் திருமங்கலம் ஃபார்முலா. திமுக வந்துங்க எல்லா ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணுங்க, அது வந்து சாதாரண கட்சியில். அதனால் இன்றைக்கி வந்து விஜயை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. இப்போ கமல்ஹாசன் கிளம்புனார், டார்ச் லைட்லாம் உடைச்சார், டிவியெல்லாம் உடைச்சார், ஊழலுக்கு எதிராக குடும்ப அரசியல் எதிரானார். அவரை தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சுக்கினாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் அவங்களுக்கு லாஸு. மனசில் இடம் இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாஜக எதிர்ப்புக்காக நான் இங்கேனாரு. அப்போ போன வாட்டி 21லேயும் பாஜக எதிர்ப்பு இருந்ததா? அவங்க ஆட்சியில் தானே 2014 பாஜக இருக்காங்க. கமல்ஹாசன் அப்போ ஏன் திமுகவை எதிர்த்தார்? அதனால் சந்தர்ப்பம் தாங்க. அப்படி ரஜினியை தூக்கி வச்சுக்கினாங்க, அவருக்கு ஒரு விழா மேடையில் கொடுப்பாங்க, அவர் முழங்கிட்டு போயிடுவார். ஒரு 10-15 வருஷமாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் ஆன்மீக அரசியல்னு சொல்லி ஏமாற்றி உடம்பு தெரிலன்ட்டு பணம் செலவாக போகுதுன்னு தான். ஃப்யூச்சர் கேரியரில் போயிட்டே இருக்கலாம், எதுக்கு படத்தை நடிக்கிறத விடணும்? அவரும் ஒரு 200 கோடி வசூல் பண்ணுவார்ல ஒரு படத்துக்கு. அப்போ இவங்க எல்லாரும் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், சத்யராஜ், இது மாதிரி ஆட்கள் எல்லாருமே வந்து சுயநலம், அதாவது பணத்தை இன்னும் குவிக்கணும், சம்பாதிக்கணும், தங்கள் தொழில் ஆக்டிங் சினிமான்னு மூழ்கிட்டு இருக்கும்போது இது ஒரு பார்ட் டைம் மாதிரி வைக்கும்போது ஒரு ஆள் 51 வயசில் இதெல்லாம் வேணாடான்னு முழுக்கு போட்டு வரான். அவன் படத்தையும் வெளியே விட மாட்டேன்றீங்க. அதனால் கடைசி படம் அதை என்ன பாடுபடுத்துகிறாங்க பாருங்கள். இதெல்லாம் ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க இவங்க. ஜனங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஏன் சென்சார் போர்டு பராசக்தியை பாடுபடுத்தாமல் அதை கூப்பிட்டு பொங்கல் கொண்டாடுறார் முருகன். அவர் தானே ஐஎன்பி மினிஸ்டர், சென்சார் போர்டு அவர் கீழே தானே இருக்கு. ஆனால் இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கேவி8 வாங்கிடுது. ஆக மொத்தம் விஜயை தண்டிக்கணும். விஜயை ஒன்றும் அவங்க தண்டிக்க முடியாதுங்க, தயாரிப்பாளரும் தியேட்டர் ஓனரும் தான் தண்டிக்கப்பட போகிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தாலும் அவருக்கு, ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் பாஜக, இன்னொரு பக்கம் சென்சார் போர்டு எல்லாம் பண்ணாலும் அவர் மர்ம யோகி மாதிரி நின்றுட்டுருக்கிறாருன்னா இந்த வயசில் ஏன் அவரை ஆதரிக்கக்கூடாதுன்னு ஜனங்க முடிவு கொண்டுட்டாங்க. அதனால் இன்றைக்கே அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்குன்னு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியுது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் முதன்மை சக்தியாக தாவேகா வந்துடுச்சு. எப்படின்னா எல்லாரும் அட்டாக் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், இது அதாவது சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ்னுவாங்க கோர்ட்டில், சந்தர்ப்ப சூழல் சாட்சின்னுவாங்க. நேரடியாக சாட்சி கிடைக்கலன்னு ஐ விட்னஸ். அந்த மாதிரி நான் என்ன பார்க்குறேன்னா, அரசியல் விமர்சகர்ன்ற முறையில் ஒரு ஆள் 2 வருஷம்தான் ஆச்சு, ஒரு எலெக்ஷன் கூட கண்டக்ட் பண்ணதில்லை, அந்த ஆளை இப்படி போட்டு எல்லாரும் மிதிக்கிறாங்க, எல்லாரும் டேண்டமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் ஏடிஎம்கே, இந்த பக்கம் எம்டிஎம்கே, விசிகா, அப்புறம் வந்துட்டு திமுக, சொல்லவே வேணாம், எல்லாரும் அட்டாக் பண்ணும்போது அப்போ அந்த ஆள் வளர்ந்துட்டுருக்கிறாரு. அந்த ஆளுடைய வளர்ச்சி என்பது இவங்களுக்கெல்லாம் சவாலாக இருக்குது, ஒரு பதட்டத்தை கொடுக்குது. அதை என்னால் பேசிக்காக புரிஞ்சிக்க முடியுதுங்க. நீங்கள் சர்வே எடுக்க வேணாம், நீங்கள் வந்து ஒப்பீனியன் போல் நடத்த வேணாம். The way the other political parties attack Mr. Vijay and his party, it proves that his popularity is getting more and more increased day by dayன்றது தான் நமக்கு தெரியுது. நாளும் பொழுதும் அவர் செல்வாக்கு வளர்ந்துட்டுருக்கு.